வாழ்க வளமுடன். கடந்த பதிவில் நாம் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் தலைப்பு, அதன் விளக்கத்தை பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக இது 3வது வீடியோவாக வரும். 99வது குறள், பெண்வழி சேரல். மிகுந்த காமத்தால் மனைவிக்கு ஏவல் செய்து அவள் வழி நடத்தல். 92 வரைவின் மகளிர் ஆவர். ஆவார் ஆகாதவர் என்ற வரையறை இல்லாத பொது மகளிர். 93 கள்ளுண்ணாண்மை. கள்ளினை உட்கொள்ளாதிருத்தல். 94 சூது. சூதாட்டத்தின் தீமைகளும் விளைவுகளும். 95 மருந்து. பிணிதீர்க்கும் மருந்து பற்றி கூறுதல். 96 குடிமை. உயர்ந்த நட்குடியில் பிறந்தவரது தன்மைகள். 97 மானம். எக்காலத்திலும் தனது நிலையிலிருந்து தாழாமை. 98 பெருமை. மிகச்சிறந்த நற்குணங்களால் பெரியோரினரது தன்மைகள். 99 சான்றாண்மை. நற்குணங்கள் பலவும் நிகழ்ந்தவர்கள். அடுத்ததாக 100வது அதிகாரம், பண்புடைமை. பெருமை சான்றாண்மைகளால் நிறைந்த நற்குணம். 101 நன்றியில் செல்வம். சேர்த்தவனுக்கும் பிறர்க்கும் பயன்படாமல் போகும் செல்வம். அடுத்ததாக 102 நாணுடைமை. இழி செயல்களை செய்ய நாணுதல். 103 குடி செயல் வகை. குடிமக்களை உயரச் செய்யும் திறம். 104 உழவு. உழவு தொழிலின் சிறப்பு. 105 நல்குரவு. அனுபவிக்கப்படுவன எதுவும் இல்லாமை. 106 வறுமையில் பிறரிடம் சென்று யாசித்தல். இரவு என்னும் தலைப்பில். 107 இரவச்சம். இரத்ததற்கு யாசிப்பதற்கு அஞ்சுதல் வேண்டும். 108 கயமை. மனிதத்தன்மை எதுவுமே இல்லாத கீழோர் இயல்பு. கடந்த 3 பதிவுகளில் நாம் உலக பொதுமறையான திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள 70 அதிகாரங்களின் பெயர்களும் அதன் விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாம் விளக்க இருக்கிறோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.